நாளென் செய்யும் இனிதானென் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்ல போகிறோம். சனி இதுநாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் மீனத்தில் 2.5 ஆண்டு காலம் இருப்பார். சுமார் இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இப்போது 7.5 சனி நடக்குதுன்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அதாவது படிப்பில் கவனம் இருக்காது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும், செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் ஜெயிப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க. இப்போது குரு பெயர்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் அந்தளவுக்கு ஜனங்க ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் சனி பெயர்ச்சினால ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு, எதோ பிரச்சனை பண்ணிடுவாரா, எதோ கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஜனங்கக்கிட்ட. அதாவது சனி பகவான் சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன்னு பேர். அப்போது வேலையில் ஒரு சுவராசி இருக்காது சனி பாதித்தா. சனி நீச்சம் அடைஞ்சாலோ மற்ற தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு. அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும், மற்றபடி நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரும். இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில். 2வது ரவுண்டு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும், பரபரப்பு இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும், டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம். கடைசி 7.5 வருஷத்தில் 5 வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க, கடைசி 2 வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 3வது சுற்று ஒரு 50 வயசுக்கு மேலே வரும். அது பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சனி மந்தன்னு ஒரு பேர் இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு ஆட்சி, அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை 7.5 சனியில் கொடுக்கணும்னு நினச்சாலும் எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார். ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார். சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்த உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது, படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம், ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் ஒரு ராசியில் 2.25 நாள் இருந்து இப்போ சஞ்சாரம் செஞ்சு பலனை கொடுப்பார். அது தினக்குள். பெரும்பாலும்
இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னும் பொழுது அதனுடைய பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டு கிரகங்களை வச்சு தான் பலனை சொல்லணும். அது சனியை தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா 2.5 வருஷம் அதிகபட்சமாக ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் அவர் தான். கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கி. கடக ராசிக்கு கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது எங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக விடிவு காலம். அஷ்டமத்து சனி, அதாவது அஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே 8. அசிங்கம், அவமானத்தை சந்தித்தீர்கள். வேலையில், உத்தியோகத்தில், தொழிலில், நட்பு வட்டாரங்களில், உறவு வட்டாரங்களில், ஏன் கணவன் மனைவி குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஆனால் இப்போது அதே சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி நல்ல பலனை தருவாரா அப்படின்னா, அதாவது அது மோசமான இடம், அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லை அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது மட்டும் கோச்சார நிலைக்கு வரும்பொழுது நல்ல பலனை தருவார். மற்ற இடத்துலாம் அவர் கண்டிப்பாக கெடுக்கக்கூடிய சூழல் தான். அது பார்வை பலம் அதை விட இன்னும் மோசம். அப்போ 9ஆம் இடம் வந்துடுச்சு. இனி யோகமாக கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்து சனி விலகிடுச்சு. இது ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. ரொம்ப ரொம்ப மோசமான கிரிட்டிக் பொசிஷன் விலகியாச்சு அப்படின்னா, ஆனால் இது ஏற்கனவே பட்ட கஷ்டங்களை விட இப்போ படப்போகிற கஷ்டம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வேறு ஆங்கிளில் வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். பாருங்கள், சனி பகவான் இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இந்த 9ஆம் இடம் 2.5 வருஷம் அங்கே இருப்பார் கிட்டத்தட்ட. இந்த 2.5 வருஷம் 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த 2.5 வருஷமும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா, அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாவது நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு 12ல் தான் இருக்கார் கடகத்துக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாக்கிய தடை ஏற்படும். அதையும் தாண்டி தந்தைக்கு தொழில் முடக்கம் ஏற்படும். தந்தைக்கு தொழில் சிறப்பாக இருக்காது. தந்தை வழி சொந்தங்கள், பங்காளிகள் எல்லாம் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய காலம். இது 2.5 வருஷமும் இப்படி தாங்க இருக்கும். சரி, பார்வை பலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை பலம் அப்படின்னா உங்களுக்கு சனி 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். அப்போ அதுக்கு ஒரு ஆப்பு முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எதையும் ப்ராப்பராக திங்க் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும் செஞ்சால் அது ஃபெயிலியர் தான். அதாவது அதே நேரத்தில் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். சில பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாபம் இப்போ சின்ன சிறு வியாபாரங்களில் அன்றாட லாபத்தை பார்க்கக்கூடிய இடங்கள். சில இடங்கள் பார்த்திங்கன்னா அது மந்த்லி டுகெதர் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது பெரிய நிறுவனங்களுக்கு லாபம் வந்தாலும் கூட காலதாமதமாகும், அது கைக்கு வருவதில் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, காலதாமதம் ஆகும். அவங்க தசாபத்தி சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த சனி தடுக்கக்கூடிய ஒரு நிலை, 2வது திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அடுத்தது 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம். தைரியம் வீரியமும் இருக்காது. என்னப்பா அஷ்டமதி சனி விலகிச்சு நான் கொஞ்சம் சூப்பராக ஆகிடுவேன் அப்படின்னு பார்த்தா சூப்பர்லாம் கிடையாது, கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ தைரியம் இருக்காது, வீரியம் இருக்காது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்.
மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மூத்த சகோதரர்களுக்கும் இளைய சகோதரிகளுக்கும் மருத்துவ செலவு வைக்கும். நீங்கள் போய் அதை ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை. குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் எதுவும் பெருசாக நடக்காது. பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவினைகள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். ரோக சத்துருஸ்தானம். எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னா, கடன் சுமை இருப்பவர்களுக்கு, ஏற்கனவே 2 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க, கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். தாக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கோ இல்லை மற்ற உங்கள் குடும்பத்தாருக்கோ ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சி 2.5 வருஷம் சனி பயிற்சி, அதாவது இந்த சனி பகவான் 2.5 வருஷம் மீனத்தில் இருப்பார். அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. 9ல் சனி, பாக்கியத்தில் சனி. அப்போ பாக்கியத்தை தடை ஏற்படும், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி 9ஆம் இடம் ஆன்மீகம் தொடர்புள்ள விஷயங்கள். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஞான மார்க்கத்துக்கு, பக்தி மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கும். இப்போ இதே காலகட்டங்கள் குரு எப்படி இருக்கார், ராகுகேது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். குரு பார்த்திங்கன்னா 12ல் இருக்கார். இருந்த போதிலும் அவர் 9க்கும் உடையவர் 12ல் இருக்கார் அப்படின்னு செலவினங்களை குறிப்பிடுகிறது இந்த ஓராண்டு. அப்போது குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் வீட்டை, 6ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ ராகு உங்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டியது. சனி செய்ய வேண்டிய வேலையை ராகு செஞ்சார் இல்லையா, அவ்வளோ நாளாக அந்த வேலையை ராகு செய்வார். 8ல் உட்காந்து அசிங்கம், அவமானம், பிரச்சனை, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு கேஸுன்னு சில நேரத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை கூட வரும். அந்த அளவுக்கு பண்ணுவார். ஆனால் அவர் 1 வருஷம் குரு பார்வையில் இருப்பார். 1.5 வருஷம் அங்கே இருப்பார் 8ஆம் இடத்துல. ஆனால் குரு பார்வையில் 1 வருஷம் இருக்கிறதால அந்த அதாவது பலன்களை அவர் தடுக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். ஆனால் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது கண்டிப்பாக குடும்பத்தை பிரிக்கக்கூடிய நிலை. குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே அஷ்டமத்து சனி ஒரு நிலை, இப்போ 2ல் கேது, இன்னும் சொல்லவே தேவை. அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும், நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி 9ஆம் சனி பயிற்சி சாதகம் கடக லக்னத்துக்கு, கடகராசிக்குன்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு மோசமான நிலைகள், மோசமான அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமத்து சனி ரொம்ப அசிங்கப்பட்டீங்க, ரொம்ப அவமானப்பட்டீங்க. இப்போது அதில் பாதி கூட இருக்காது. ஓரளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் 9ஆம் இடம்னும் போது இது வேறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும். இருப்பிடம், அதாவது சனியினுடைய ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலத்தை நம்ம பார்த்து சொல்லணும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கிய தடை ஏற்படும். 10ஆம் இடத்து அப்படின்னு 11ஆம் இடத்து சனி பார்க்குறாருன்னா வருமானத்தில் குறைவு ஏற்படும், வருமானத்திலையும் தடை இருக்கும். நல்ல வருமானம், நிறைய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, மெய்வருத்த கூலி தரும், அவ்வளோதான். மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி கடந்த 2.5 வருஷமாக அவஸ்தைப்பட்டீங்க. இது அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் இது முழுவதுமாக உங்களுக்கு ரொம்ப ஓஹோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது 30% இருக்கும் பட்சத்தில் 70% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும். மற்றபடி இந்த சனி பயிற்சி கடக லக்னத்துக்கு, கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. ஆனால் ரொம்ப நிறைய பாதகங்கள் இருந்தது, இப்போ அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.